ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? முடி உதிர்வதை தடுத்து முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஹேர் ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு கத்தாழை தேவைப்படுங்க. உங்கள் வீட்டில் கத்தாழை வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு இலை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கத்தாழை இலையை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இந்த மாதிரி ஃப்ளூயிட் மாதிரி வடியுங்க. இதை நம்ம ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம். 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ எனக்கு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறமா நான் நல்ல தண்ணியில் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம இது போல் ஒரு ஷார்ப்பான கத்தி யூஸ் பண்ணி இந்த கத்தாழையோட 2 பக்கத்துலேயும் இது போல் நமக்கு முள்ளு முள்ளாக இருக்கும் பார்த்திங்களா, அதை கத்தியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் இருக்கிற தோலை நல்ல ஷார்ப்பாக இருக்கிற கத்தியை வச்சு இது போல் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த ஆலோவேராவில் வைட்டமின் ஏ, இ, சி இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம முடியை நல்லா ஸ்ட்ராங்காக அடர்த்தியாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடி நல்ல கருமையாக வளர்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த கத்தாழையில் வைட்டமின் B12 ஃபோலிக் ஆசிடும் இருக்கிறதுனால முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி அந்த கத்தாழையோட மேல் பக்கத்தில் இருக்கிற தோலையும் கத்தியை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும் தான் தேவைப்படுங்க. இந்த மாதிரி அந்த தோலில் ஒட்டி இருக்கிற ஜெல்லெல்லாம் கத்தியை வச்சு லைட்டாக சுரண்டி எடுத்துட்டிங்கன்னா வந்துருங்க. இப்போ நம்ம இந்த ஜெல் இருக்குது பாருங்கள், இது இது போல் கத்தியை வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த வெந்தயத்தில் நிறைய நியூட்ரியன்ஸ் கொட்டி கிடக்குங்க. அயன் சத்து இருக்குது, நிக்கோட்டினிக் ஆசிட் இருக்குது, புரோட்டீன் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரை நல்லா அடர்த்தியாக ஸ்ட்ராங்காக நீளமாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பொடுகு பிரச்சனை இருந்தால் கூட அது எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுங்க. இப்போ இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி நீங்கள் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுக்கலைனாலும் இது போல் நீங்கள் கொஞ்சம் கொரகொரப்பாவது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாங்க. இப்போ அடுத்ததாக நான் ஒரு தட்டில் 4 விதமான இலைகள் எடுத்திருக்கேங்க. என்னெல்லாம் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கையளவுக்கு செம்பருத்தி இலை இருக்குது பாருங்கள், அது எடுத்திருக்கேன். அடுத்ததாக 2-4 செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க. நான் 2 செம்பருத்தி பூ எடுத்திருக்கேங்க. இந்த செம்பருத்தி பூ கொஞ்சம் வாடிருச்சு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. வாடினாலும் பரவாயில்ல, அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் ஒரு கையளவுக்கு மருதாணி இலை இருக்குது பாருங்கள், அது எடுத்திருக்கேங்க. அடுத்ததாக நமக்கு ஒரு கையளவுக்கு கரிசலாங்கண்ணி இலை இருக்குது பாருங்கள், அது தேவைப்படுங்க. அதுவும் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை இலை எடுத்திருக்கேங்க. இது எல்லாமே நமக்கு முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி முடி நல்லா அடர்த்தியாக கருன்னு நீளமாக வளர வைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்திருந்த அந்த ஆலோவேரா ஜெல் இருக்குது பாருங்கள், அதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது எல்லாத்தையுமே இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம ஆலோவேரா ஜெல் சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல பேஸ்ட்டாகவே அரைப்பட்டுருங்க. தண்ணி சேர்க்காமல் இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது கூடவே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்த வெந்தயத்தையும் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நல்ல கனமான ஒரு கடாய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நமக்கு சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தேவைப்படுங்க. கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணுங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3/4 லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்ததை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் காய்ச்சிடலாம்.
இப்போ நான் வந்து எடுத்துகிட்டு போய் அடுப்பில் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குறைவான தீயில் தான் வைக்கணுங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கடாயை வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கங்க. எண்ணெய் வந்து சூடாக இந்த இலையில் இருக்கிற அந்த சாறு எல்லாமே எண்ணெயில் நல்லா ரிலீஸ் ஆகி வருங்க. இந்த இலை எல்லாமே நல்லா கருகி அந்த எண்ணெயோட நிறம் வந்து நமக்கு நல்ல டார்க் க்ரீன் கலரில் வருங்க. அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை நல்லா குறைவான தீயிலேயே வச்சுட்டு காய்ச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேர்த்துருந்த அந்த இலையோட நிறம் வந்து நல்ல டார்க் கலரில் வந்திருக்கு. அந்த இலை எல்லாமே நல்லா கருகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இந்த எண்ணெயை நீங்கள் பார்க்குறப்ப நல்ல டார்க் க்ரீன் கலரில் வந்திருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான க்ரீன் கலரில் வந்திருக்குன்னு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹெர்பல் ஹேர் க்ரோத் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு குறைஞ்சது 2 நாளைக்கு அல்லது மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 3 நாளைக்காவது தலைக்கு வந்து அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. முந்தா நாளே நீங்கள் வந்து சாயங்காலம் தலைக்கு வந்து நல்லா தேய்ச்சிட்டு நல்லா பின்னி விட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து தலைக்கு வந்து நல்ல மைல்டான ஷாம்பு போட்டு நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சிடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப உங்களுக்கு முடி உதிர்வதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் முடி நல்லா அடர்த்தியாக நீளமாக கருன்னு வளருங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே எஃபெக்டிவான ஹேர் க்ரோத் ஆயில் தான் இது. இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வடிகட்டி எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சிங்க. அடுத்ததாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏர்டைட்டான ஏதாவது ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி ஏர்டைட்டான ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து ஒரு வடிகட்டி வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டும் போது மேலே வந்து ஒரு ஸ்பூன் வச்சு லைட்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விடும்போது அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே நமக்கு நல்லா ரிலீஸ் ஆகி வருங்க. இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கங்க. இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ரெடி பண்ணும்போது உங்கள் வீடு முழுக்க நல்ல வாசனையாக இருக்குங்க. இந்த ஹேர் ஆயில் நல்ல வாசனையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் ரிசல்ட் கிடைக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி ஆயிருச்சு. இதை வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே தலைக்கு வந்து தேய்ச்சிக்கலாங்க. சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணிங்கனாலே இந்த ஹேர் ஆயில் நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.